எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல் நெறைய பேரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. முக்கியமா ரித்தன்யா கேஸ் அப்டேட் எப்படி இருக்கு? கவினோட கேஸ் அப்டேட் எப்படி இருக்கு? தர்மஸ்தலால என்ன நடந்துட்டுருக்கு? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டுருக்கேன். இந்த மாதிரியான டைம்ல யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஒரு இரிட்டேஷனான ஒரு பெர்சன் தான். இரிட்டேட்டிங் டாக் தான். அதிகமா நான் வந்து சிவாஜி கணேசன், விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் வந்து ரேஸ்க்கு போயிட்டாரு. நான் தான் வந்து தமிழ் சினிமாவ காப்பாத்த போறேன். அப்புறம் வந்து இந்த மாரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டு ஒருத்தவர் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் ஓகே. நம்ம ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரியான கேட்டகரி தான் இந்த ஆளு அப்படின்னு கூட நம்ம நெனச்சுக்கலாம். பட் சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள வந்து நெறைய பேசிட்டு இருக்காரு. முக்கியமா ஜாதி பத்தி. ஜாதி பத்தி யாருமே பேசக்கூடாது. அப்படி பேசினா என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயமே அவருக்கு இல்ல. அவரு வந்து உயர்ந்த ஜாதி அப்படின்றதுனால மீதி எல்லாரையுமே ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காரு. முக்கியமா ஜிபி முத்துன்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவரு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெண்ட் ஆன மனுஷன். அவர வந்து இவரு என்ன சொல்றாருன்னா, அவன பத்தி பேசி நான் வந்து அவன ட்ரெண்ட் பண்ணி அவன பெரிய ஆளா ஆக்க நான் விரும்பல. இத விட மோசமா சொல்லணும்னா, அவன் வந்து ஒரு லோ கேஸ்ட்ல உள்ள ஒரு ஆளு. ஸோ அவன பத்திலாம் நம்ம பேசக்கூடாது. அவன பத்திலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. கூடவே சேர்த்து கவின் இறந்து போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கவின கொன்ன சுர்ஜித் வந்து எங்க ஆளு. எங்க கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க. கவின் மாதிரியான ஆளுக்கெல்லாம் எப்படி எங்க ஆளுங்கள வந்து காதலிக்க தைரியம் வந்தது? அதனால சுர்ஜித் பண்ணது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இன்டைரக்ட்டா சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி மீடியா முன்னாடி நெறைய விஷயங்கள வந்து முக்கியமா கேஸ்ட் பத்தி அவரு பேசிட்டு இருந்ததுனால, ஆக்ட்ரஸ் ஷக்கீலா என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேல போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான ஆள் வந்து எவ்வளோ வேணாலும் பேசட்டும். தற்பெருமை பேசட்டும். நான் ஒரு பெரிய நடிகன்னு பேசட்டும். என்ன வேணாலும் பேசட்டும். அத பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்ல. பட் ஜாதிய பத்தி பேசினதுனால கண்டிப்பா இவரு வந்து தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆள இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு. வாட்டர் மிலான் ஸ்டார் அப்படின்ற பேர வச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்கிறாங்கன்ற காரணத்துக்காக என்ன வேணாலும் இந்த ஆள் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால கண்டிப்பா இவர் மேல கேஸ் போட்டு இவர போட்டு ஜெயில்ல போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரிக்வெஸ்ட்டா வச்சிருக்காங்க மீடியா முன்னாடி. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் வந்து சகிச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே அவசியம் இல்ல. எவ்வளோதான் ஸ்க்ரோல் பண்றது? இவர இன்டர்வியூ எடுக்கிற இன்டர்வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து எப்படி தான் இந்த மனுஷங்கிட்ட கோவப்படாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்ப்போம்.